ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थमहाविभूत्या ओंकार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रियन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राभिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति जपो जल्पशिल्पं सकलमपि मुद्राविरचना गतिः प्रादक्षिण्यक्रमणमशनाद्याहुतिविधिः प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यायस्तव भवतु यन्मे विलसितम् சரி குயிக்காக சொல்லிடுறேன். தனோத்து க்ஷேமம் நஹா, எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும். எது? அம்பாளுடைய சீமந்த சரணி, அம்பாளுடைய வகுடு. சரணி அப்படின்னா பாத், ஒரு ரோடு போட்ட மாதிரி இருக்கு. எதுக்கு எதுக்கு ரோடு மாதிரி இருக்கு? வாட் இஸ் இட் ஹோல்டிங் அப்படின்னா அம்பாளுடைய வதனம் இருக்கு இல்லையா, ஃபேஸ், வதனத்துடைய அழகு, சௌந்தர்ய லஹரி, வேவ்ஸ் ஆஃப் பியூட்டி, தட் இஸ் முகத்திலேருந்து அது பொங்கி வழிஞ்சு அது எங்கே போகிறதுன்னா அந்த அழகு இந்த வகுடை, இந்த அழகை இந்த வகுடு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, மேற்கொண்டு அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த வகுட்டில் சிந்தூரம் இருக்கு. அந்த வகுட்டில் சிந்தூரத்தை பார்த்து அந்த வகுடோடைய அழகு எப்படி இருக்குன்னா தலைமுடி ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா. ஸோ வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி பார திமிரத்விஷாம், கருப்பா இருக்கிற ரெண்டு ஆப்போசிட் கேங்ஸ், ஆப்போசிட் டீம்ஸ் ஆஃப் ஹேர். ஓகே, அது ஆர்மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். விச் இஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் த லைட் ஆஃப் சிந்தூரம். ஸோ அந்த பந்தி கிருத்தமிவ நவீனார்க்க கிரணம், புதுசா உதிச்ச சூரியன் போல இருக்கா அம்பாள் வகுட்டில் இருக்கிற அந்த சிந்தூரம். அதோடைய கிரணங்களை இந்த ஆர்மிஸ் ஆஃப் டார்க்னஸ், தலைமுடியினுடைய வகுட்டுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா, அந்த தலைமுடி அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறாப்புல இருக்கான். ஸோ இப்பேற்பட்ட அம்பாளுடைய வகுடு நம்மளுக்கு க்ஷேமங்களை கொடுக்கட்டும். புரிஞ்சுதா? ஸ்வேதா மேம் இருக்கேல? ஓகே, 45. अराळैः स्वाभाव्याद् अलिकलभसश्रीभिरलकैः परीतं ते वक्त्रं परिहसति पङ्केरुहरुचिं दरस्मेरे यस्मिन् दशनरुचि किञ्जल्करुचिरे सुगन्धौ माद्यन्ति स्मरदहन चक्षुर मध्रुलिहः. श्वेता मैम इरुकेला? கேட்டேலா ஸ்லோகம் 44th சொல்லும்போது கேட்டேலா ஃபுல்லா? இல்ல, அது வந்து இப்போ இந்த வகுடோடது நான் கேட்டேன், எக்ஸ்பிளனேஷன் கேட்டேன். ஆனா என்னோட இன்டர்நெட் கொஞ்சம் வந்து வேவரியா இருக்கு, போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரே ஒரு தடவை ரிசீவ் பண்ணு. அராளைஹி ஸ்வாபாவ்யாத்
अलिकलभसश्रीभिरलकैः அது மட்டும் தான் ரிப்பீட். அல்லி கலப சஸ்ரீ பிரலைக்கி. அலிகலப சஸ்ரீபிஹி அலகைஹி சேர்த்து சொல்லும்போது அலிகலப சஸ்ரீபிர் அலகை. ஸோ ஸ்வாபாவியாத் அலிகலப, அது புக்கில் ஸ்வாபாவியாத் அலிகலபன்னு போட்டிருக்கு. சந்தி பிரித்து சொன்னேன் நான். ஓகே, இன்னொரு வேறு ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஒரு தடவை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட்டே நான் இன்னும் சொல்லலை. ஓகே, அராளைஹி ஸ்வாபாவ்யாத் அலிகலபசஸ்ரீபிரலகைஹி பரீதம் தேவக்த்ரம் परिहसति पङ्केरुहरुचिं दरस्मेरे यस्मिन् दशनरुचि किञ्जल्करुचिरे सुगन्धौ माद्यन्ति चक्षुर्मध्रुलिहः. சொன்ன வரைக்கும் கிளியரா இருக்கா? அந்த லாஸ்ட் லைன் வந்து சக்ஷுர் ம துலிஹஹன் பிரிச்சுக்கணுமா? இல்ல அந்த சேர்த்து அது வந்து சக்ஷுர் மதுலிஹஹன் சொல்றேன். ஓகே, வாசிச்ச வரைக்கும் ஓகேவா? சரி. ஸோ அம்பாளுடைய தலைமுடி அடுத்து வகுடு. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நெத்தின்னு சொல்லுவோம். நெத்திக்கு முன்னாடி இங்கே இருக்கு இல்லையா குட்டி குட்டியாக முடி, அந்த இந்த முன்னெற்றியில் இருக்கிற அந்த மயிர், அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இது. நாட் ஈவன் நெத்திக்கு அடுத்த ஸ்லோகம் தான் போவோம். ஓகே, முன்னெற்றி மயிர் வர்ணனை இந்த ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி சித்தி பண்ணிடனா லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும், வாக்கு பலிக்கும். ஓகே, அம்பாளுடைய முன்னாடி இருக்கிற அந்த தலைமுடிக்கு அவ்வளோ மகிமைனா அப்போ எப்படி சொல்லணும்னு தெரியல. சரியா? அராளம் அப்படின்னா சுருட்டையா இருக்கிறன்னு அர்த்தம். ஓகே, அலக்கம் அப்படின்னா முன் நெற்றியில இருக்கிற மயிர் அர்த்தம். அப்போ பெசன் நகர் வாசிகளே, அராளகேசினா என்ன? இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, அராளகேசி தான் அப்போ அந்த சுருட்ட தலைமுடியே உள்ளவள். ரத்னகிரீஸ்வரர் கோவில்ல இருக்கிற அம்பாள். ஆமா. ஓகே, சரியா? ஸோ அராளைஹி ஸ்வாபாவ்யாத் அராளைஹி. ஓகே, ஸ்வாபாவ்யாத் அராளைஹி அலக்கைஹி. அலக்கை கடைசியில் இருக்கு, அராளைஹி ஸ்வாபாவ்யாத் ஆரம்பத்தில் இருக்கு அந்த சென்டென்ஸ்ல. ஓகே, ஸோ ஸ்வாபாவ்யாத் அராளைஹி அலக்கைஹி, நேச்சுரலாகவே சுருட்டையா இருக்கிற சுருட்டா இருக்கிற அந்த முன்னெற்றியின் முடி. ஓகே, இங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல குட்டி குட்டி முடி இருக்குமே இங்கெல்லாம், அதுக்கு பேர் அலக்கம்னு பேரு. அலக்கைஹினா அலக்கஹா அலக்கஹா அலக்கா. ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஸ்வாபாவ்யாத் அராளைஹி, ஸ்வாபாவ்யாத் அராலஹ அப்படின்னா என்ன? நேச்சுரலாகவே சுருட்டையா இருக்கான். இப்போது ஐ திங்க் என்னோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த தலைமுடி எடுத்து அதை அப்படி கேர்ள் பண்ணி இங்கே வச்சுப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நீங்கள் பண்ணால் வரும். இங்கே வந்து எங்களுக்கு நேச்சுரலி இருக்குது.
ஓகே, இது எப்படி இருக்குன்னா அலி கலப சஸ்ரீபி அலகை. அலி கலபம் அப்படின்னா குட்டி குட்டி வண்டு, நாட் த பிக் வண்டு, பெருசா பப்பர பேர் இருக்கிறது இல்லை, குட்டி குட்டியா இருக்குல்ல, குட்டி 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 வண்டு. அதாவது வண்டு குட்டி. எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. வண்டு உடைய குட்டி இருக்கும்ல, குட்டி வண்டு, அதுக்கு பேரு அலி கலபம். கலபம்னாலே குட்டி யானைன்னு பேரு. பட் இங்க அலி அப்படின்னு ஹனி பீஸோட யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் சைல்டு பீஸ். ஓகே, ஸோ அலி கலப சஸ்ரீபி, அதாவது அவைகள் எப்படி இருக்குன்னா 1 2 அப்படி இல்லையா, கூட்டம் கூட்டமா மங்களகரமா இருக்கான். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதா? அதாவது அந்த சுருட்டையா இருக்கிற முன்னெற்றி தலைமுடி, இட் லுக்ஸ் லைக் அது ஸ்வபாவமாவே சுருட்டையா இருக்கிறதுனால அங்க வந்து அழகா இருக்கிற, அழகா குட்டி குட்டி வண்டுகள் வைக்கிற மாதிரி, அழகா கூட்டுற மாதிரி இருக்கான். இதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? பிரேமலதா மேம் எங்க இருக்கீள்? இது இப்ப இந்த மொத்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நான் மீனிங் சொல்லிட்டேன். இது மொத்தமும் இட் இஸ் அட்ஜெக்டிவ் டு ஒன் வேர்ட் விச் இஸ் கால்ட் வக்திரம். வக்திரம்னா முகம், ஜென்ரலா ஃபேஸ். ஓகே, இந்த அலக்கம், இந்த சுருட்டையான முடி விச் இஸ் அப்பியரிங் லைக் a swarm of குட்டி குட்டி பீஸ். இந்த முடி, இந்த முடியால் பரீதம், இந்த முகம்ங்கிறது எல்லா பக்கமும் சூழப்பெற்று இருக்கு. அதாவது இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு, on both sides you can see அராலகேஷம். ஓகே, பரீதம்னா ரெண்டு பக்கமும் on both sides of the forehead. இது இருக்கிறதுனால, இந்த முகத்துக்கு ரெண்டு பக்கமும் இது இருக்கிறதுனால வக்திரம் பரீதம். வக்திரம்னா ஃபேஸ், ஃபேஸ்க்கு ரெண்டு பக்கமும் சுருட்டையா இந்த முன்னெற்றி முடி இருக்கு. அப்போ அந்த முகம் எப்படி இருக்கான்னா பரிஹசதி. எதை பரிஹாசம் பண்றது? பங்கேருஹருச்சிம். பங்கேருஹம்னா லோட்டஸ். பங்கேருஹருச்சிம்னா ஒரு லோட்டஸோடைய அழக பரிஹாசம் பண்ற மாதிரி இருக்கா அம்பாளுடைய முகம். இந்த முகம் வித் இந்த சுருட்டையான முடி. முடினா I'm not talking about the full hair. அந்த நெற்றி முடி சுருட்டையா அப்படி வந்து விழருது. அதோட அந்த அம்பாளுடைய முகத்தை அழக யோசிச்சு பார்த்தா அது வந்து தாமரையோட அழக, தாமரை அழகுன்னா தட்ஸ் அ ஜோக் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அம்பாளுடைய முகத்தழகு தாமரையோட அழக பரிகாசம் பண்றது. இது செகண்ட் சென்டென்ஸ். புரியுறதா? வக்திரம், அம்பாளுடைய வக்திரம், தே வக்திரம், உன்னுடைய வக்திரமானது பங்கேருஹருச்சிம் பரிஹசதி, தாமரையோட அழகை பரிகாசம் செய்கிறது. பரிகாசம்னா எல்லாம் தெரியல, இட்ஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப். ரைட். தேர்ட் லைன். தரஸ்மேரே யஸ்மின், லேச மலர்ந்த சிரிப்பு எதில் இருக்கிறதோ அந்த முகத்துல என்ன இருக்கு? ரொம்ப ஆஹாஹான்னு அட்டகாசம் இல்லை, இல்லை ரொம்ப மந்தஸ்மிதம்னு சொல்ற மாதிரி ஸ்மைல் ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஒரு லைட்டான ஸ்மைல். ஓகே, புன் சிரிப்பு. ஓகே,
அது தரஸ்மேரம்னா கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கு. யஸ்மின் எதிர்னுள்ளே. ஸோ இந்த முகத்துல இருக்கிற இந்த புன்சிரிப்பு கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கு. தர்ஷன ருச்சி கிஞ்சல்க ருச்சிரைஹி. தர்ஷனம்னா பல். இந்த முகம் தாமரையோட அழக பரிஹசிக்கிறது. இந்த முகத்துல லேசா மலர்ந்தா மாதிரி ஒரு புன் சிரிப்பு இருக்கு. அந்த புன் சிரிப்புக்குள்ள எப்படி இருக்கு? பல் வரிசை இருக்கு. தர்ஷனம். அந்த பல் வரிசையோட அழகு ருச்சிரம். தர்ஷன ருச்சிரம்னா இந்த பல் வரிசையோட அழகு எப்படி இருக்கான்னா கிஞ்சல்க ருச்சிரே. தாமரையினுடைய உள்ளுக்குள்ள தண்டு இருக்கும் தெரியுமா? ஃபிலமெண்ட், ஸ்டேமென்னு சொல்லுவாள். கேசரம்னு சொல்லுவா. தமிழ்லனா கேசரம்னு சொல்லுவா, இங்கிலீஷ்ல ஃபிலமெண்ட் ஸ்டேமென்னு சொல்லுவா. குட்டி குட்டியா ஒயிட்டா உள்ள இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கேலா? தாமரை பூ ஃபுல்லா பிச்சு நடுவில் பார்த்துருக்கேலா? ஸோ முகம் தாமரை மாதிரி இருக்கு, வாய் லேசா மலர்ற தாமரை மாதிரி இருக்குன்னா அதுல இருக்கிற ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கா அந்த பல் வரிசை, அதனுடைய அழகு. ஓகே. கிஞ்சல்கம்னா ஸ்டேமன், அந்த ஃபிலமெண்ட்க்கு பேரு கிஞ்சல்கம். அந்த கிஞ்சல்கம் இவ்வளோ அழகா இருக்கும். அந்த கிஞ்சல்க ருச்சிரமா இருக்கும் அம்பாளுடைய தர்ஷன ருச்சி. தர்ஷனம்னா எதை வச்சு கடிப்போமோ அது, விச் இஸ் பல்லு. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்து யஸ்மின். ஸோ யஸ்மின் அப்படின்னா எதில். எதில்னா என்ன? இந்த முகத்தில். ஸோ இந்த முகத்தில் என்ன இருக்கு? ஸ்வாமிங் பீஸ். குட்டி 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 தலைமுடி எப்படி இருக்கு? பீஸ், குட்டி பீஸ் மாதிரி இருக்கு. இந்த முகம் தாமரையை விட அழகா இருக்கு. அதுல வாய் மலர்ந்து இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற பல்வரிசை தாமரையுடைய கேசரம் மாதிரி இருக்கு, ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. பேர்பட்ட இந்த முகத்தில் என்ன இருக்கு? சுகந்தம் இருக்கு. அப்படின்னா என்ன? நல்ல நறுமணம், நல்ல வாசனை. ஓகே. இதில் இப்பேற்பட்ட முகத்தில் மாத்யந்தி மயங்கி போயிடுறார். யாரு மயங்கி போறா? ஸ்மர தஹன சக்ஷுஹு மதுலிஹா. ஓகே. சோ மாத்யந்தி இன்டர்நெட். மாத்யந்தி இஸ் மயங்கிறது, அதுல மூழ்கி போறது, சந்தோஷத்துல மூழ்கி போறது. ஸோ இந்த அர்த்தம் வரும் மாத்யந்தி. ஸோ மாத்யந்திங்கிற வார்த்தை வந்து ப்ளூரல்ல இருக்கு. இந்த முகத்தை பார்த்து ஏதோ ஒன்று ஆர் a set of something in plural rejoices. மயங்கிறது. என்னது மயங்கிறது? ஸ்மர தஹன சக்ஷுஹு. ஸ்மரனா என்ன? மன்மதன். மன்மதனை தகனம் பண்ண கண்கள். மன்மதனை தகனம் பண்ண கண்கள் எது? மன்மதனை தகனம் பண்ணனா எரிச்சது. யார் எரிச்சா? சிவபெருமானுடைய கண்கள். இங்க சிவன் சிவன் ப்ளூரல்ல வருது. சம்ஸ்கிருதத்துல டியூவல் உண்டு, சிங்குலர் உண்டு, டியூவல் உண்டு, ப்ளூரல் உண்டு. மாத்யதஹான்னு வந்திருக்கணும், மாத்யந்தின்னு வருது. அப்பனா 3 இருக்கு, மோர் தென் 2 இருக்கு. எது எரிச்சுது? சிவபெருமானுடைய கண்கள். இந்த கண்கள் எதுல மயங்கி போயிருக்கான்? மதுலிஹானா வண்டு. ஸோ திஸ் இஸ் அ ரியல் பிக் பீ. அலக்கத்துல அலக்க வந்து குட்டி பீஸ் மாதிரி இருக்கு. முகத்து மேல இருக்கிற வண்டு. ஏன் அத வண்டுன்னு சொல்றா? சிவபெருமானோட கண்களை ஏன் வண்டுன்னு? வண்டோட மதுலிஹம்னா எது தேனை நக்குமோ அது மதுலிஹா. லிஹனம் லேஹியந்தினா நக்கறதுன்னு அர்த்தம். லேஹியம்னு சொல்றால, அப்படின்னா என்ன? எதை நக்கி சாப்பிடணுமோ அதுக்கு பேரு லேஹியம்னு பேரு. உங்க சலைவா மிக்ஸ் ஆகணும், அப்பதான் அந்த மருந்து வேலை செய்யும்.
ஸோ அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பேரு? லேகியம். அதனால தான் அதை கையில கொடுப்பா, உள்ளங்கையில வச்சு நக்கி நக்கி நல்லா எச்ச பண்ணி சாப்பிடணும். ஸோ மது லிஹனா என்ன? மதுனா ஹனி. ஹனியை எது நக்கும்? வண்டு. ஸோ வண்டு எதோட கம்பேரிசன் இங்க நடக்கிறது? சிவபெருமானுடைய கண்களோட. ஏன்னா அது கருமையா இருக்கு. அந்த கண்கள் எங்க போறது? ஆட்டோமேட்டிக்கலி அம்பாளுடைய முகத்து மேல. ஸோ அம்பாளுடைய முகம் இஸ் கம்பேர்ட் டு அ ஃப்ளவர் ஃப்ரம் விச் திஸ் பீ ட்ரிங்க்ஸ் ஹனி. இந்த முகம் எப்பேற்பட்ட முகமா இருக்கு? முன்னெற்றியில அடர்ந்து இருக்கிற சுருட்ட சுருட்டையான முடி, கமலத்தை பரிஹசிக்கும் விதம் இருக்கிற முகம், முகத்தழகு. இதுல ஒரு புன்முறுவல் சிரிப்பு which looks like it's slightly blossomed. அந்த முறுவல், அந்த புன் சிரிப்புனால என்ன தெரியறதுன்னா இந்த முக கமலம் லேசா மலர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல இருக்கிற பல்வரிசை அது உள்ள இருக்கிற அந்த கேசரம் மாதிரி இருக்கு. இப்பேற்பட்ட முகத்தின் மேல சிவபெருமானுடைய கண்கள் ஆகிய வண்டுகள் மயங்கி போய் கிடக்கின்றன. அதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். புரியுதா? ஏதா கிளாரிட்டி வேணுமா? ஆமா, சிவபெருமானோட கண்ணு வந்து அந்த ஒரு பீ மாதிரி இட் இஸ் கோயிங் அண்ட் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அம்பால்ஸ் ஃபேஸ் which is லைக் அதாவது லோட்டஸ். லோட்டஸ். லக்ஷ்மி அக்கா, ஜானகி மன்னி, மாதங்கி மேம், ஸ்வேதா மேம், பிரேமலதா. லோட்டஸோட அழக பரிகசிக்கிற மாதிரி இருக்கிற முகம், முகம். அந்த சிறுவண்டுகள்லாம் முழுந்து. சோ லோட்டஸோட கம்பேரிசன்ங்கறனால இட் இஸ் ஆல்சோ a flower. எப்பவுமே கம்பேரிசன் will be amongst the similar groups இல்லையா? மனுஷாளுக்கும் தான் கம்பேர் பண்ணா, மனுஷாளுக்கும் அனிமலுக்கும் கம்பேர் பண்ண மாட்டான். ஸோ லோட்டஸோட கம்பேர் பண்றான்னா அதுவும் ஒரு புஷ்பம் தான். ஓகே, क्वेश्चंस இருக்கா? பிரேமலதா மேம் சொல்லுப்பா. இருக்கேலா? இருக்கேன்ப்பா. அக்காவோட பேத்திக்கு இப்பதான் காது குத்தினால நடுவுல போயிட்டு வந்தேன். பக்கத்தாத்துல. எந்த ஊர்ல இருக்கே? நான் தாம்பரம். ஓகே, அம்மாவத்துல இருக்கேன், ஈஸ்ட் தாம்பரம். சரி சரி, என்ஜாய் பண்ணி போயிட்டு ஜஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். 8ஆ. சரி சரி, ஓகேப்பா. இல்லதா क्वेश्चंस இருக்கா? இன்னும் ஒரே இடத்துல மீனிங் மட்டும் சொல்லுப்பா ப்ளீஸ். இந்த இதுக்கு மட்டும் ஜஸ்ட் 2 லைன்ஸ்ல. அம்பாளுடைய முகம் இருக்கு இல்லையா, வக்ரம், அதுக்கு 2 பக்கத்திலும் பரீதம். பரீதம்னா 2 பக்கமும் என்ன இருக்குன்னா சுருட்ட சுருட்டையா இருக்கிற முன்னெற்றி மயிர். ஓகே ஓகே. இந்த முன்னெற்றி மயிர் வந்து குட்டி குட்டி வண்டு மொக்கிற மாதிரி இருக்கு அம்பாளுடைய முகத்து மேல. அந்த முகத்தோட அழகு எப்படி இருக்குன்னா பரிஹசத்தி பங்கேருஹ ருச்சிம், ஒரு தாமரையினோட அழக பரிகாசம் பண்ற மாதிரி இருக்கான் அம்பாளுடைய முகத்தழகு. இது புரியுதா? இப்போ யஸ்மின் எந்த முகத்தில், தரஸ்வேரே புன்சிரிப்பு, இந்த பூ மலர்ந்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது. அண்ட் எந்த முகத்துல தர்ஷனம் பல்வரிசை இருக்கு இல்லையா, அதோட அழகு எப்படி இருக்குன்னா ஒரு பூக்குள்ள, ஒரு தாமரை பூக்குள்ள அந்த கேசரம் இருக்கும்ல, ஃபிலமெண்ட் நடுவுல, அந்த மாதிரி இருக்கான். அந்த அந்த பூல இருக்கிற ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கா அம்பாளுடைய பல்வரிசை, அதோடைய அழகு. அண்ட் இந்த முகத்துல இருந்து சுகந்தம் வீசுறது. ஸோ சுகந்தவ். ஸோ இதோடைய சுகந்தத்துல, இந்த முகத்து அழகனுடைய சுகந்தத்துல மாத்யந்தி மயங்கி போறது எது? சிவபெருமானுடைய கண்கள் என்னும் உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ வரேன். ஓகேவா? சிவபெருமானுடைய கண்கள் என்னும் வண்டுகள். சரி சரி, உட்காந்துக்கோ. ஓகேவா?
எஸ்பா, தேங்க்யூப்பா. கேட்டேலா நீங்க? கேட்டப்பா. ஸோ லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வருது கண்டுபிடிங்க பார்ப்போம். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. ஓகேவா? அடுத்ததுக்கு போலாமா? போலாமா இல்லை நிறுத்திடலாமா? ஓகே. ललाटं लावण्यद्युतिविमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्न्यासादुभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्यूतिः परिणमतिराकाहिमकरः. ஓகே. ஸோ இப்போ நெற்றி அழகை பற்றின வர்ணனை. ஓகே. ஸோ நெற்றி அழகு அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் எப்படி வருது? அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. அஷ்டமி சந்திரனை போல் ஷேப் இருக்கா அம்பாளுடைய நெற்றிக்கு. ஸோ அந்த அர்த்த சந்திரனை போல இருக்கு இல்லையா, பாதி சந்திரனை போல இருக்கிற அந்த நெற்றி இருக்கு இல்லையா, அதை பற்றின வர்ணனை. இதனால் புத்திர பிராப்தி ஏற்படும். ஓகே. லலாட்டம், லலாட்டம்னா நெற்றி. ஓகே. லாவண்ய துதி விமலம், ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும். முன்னாடி எப்பவும் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னாங்கல்ல, சௌந்தரியத்துக்கும் லாவண்யத்துக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எந்த ஸ்லோகம்னு நினைவு லோகம் இல்லை, ஜென்ரலா ஏதோ சொல்லியிருந்தா. சௌந்தர்யில வரும்போது சௌந்தரியத்துக்கும் லாவண்யத்துக்கும் ஒரு இது சொல்லியிருந்தா. அதாவது லாவண்யம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப அட்ராக்டிங்கான ஒரு பிளேஸ். வேற சௌந்தர்யம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பியோர் பிளிஸ்ஃபுல் பியூட்டி அப்படிங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால அது வந்து லாவண்யம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது வரட்டும் மிஸ், நானும் கேட்டுக்கிறேன். சௌந்தரியம்ங்கிறது பார்ட் பார்ட்டா சொல்றது, லாவண்யம்னா முழுசா அழகா இருக்கிறதுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆனா அப்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகாஸ்ல ஏதோ வரும்போது இனிஷியலா அந்த பின்னமா இருக்கிற அந்த சந்திரனை பத்தி சொல்றதுக்கும் அந்த மாதிரி ஏதோ சொல்றச்சு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 10குள்ளயா? தெரியல, நீங்க எப்ப சொன்னான்னு எனக்கும் ஞாபகம்.
ஆ ललाटं लावण्यद्युतिविमलम् आभाति तव यत् तव ललाटம் உன்னுடைய லலாட்டம் உன்னுடைய லலாட்டம்னா நெற்றி ஓகே இந்த நெற்றியோடைய லாவண்ய துதி விமலம் ஆபாதி லாவண்ய துதி விமலம்னா அந்த ஷைனிங் பியூட்டி ஆஃப் யுவர் லலாட்டம் யுவர் ஃபோர்ஹெட் அது எப்படி இருக்குன்னா ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்குது விமலமாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது பியூராக இருக்குது ப்ரிஸ்டீனாக இருக்குது ஆனால் இட் இஸ் ஷைனிங் ஆபாதி ஓகே எத்து த்விதீயம் தன்மன்யே இது வந்து ரெண்டாயிருக்கான் ஒன்று வந்து இது இந்த லலாட்டம் ஓகே தன்மன்யே ஐ பிலீவ் எனக்கு தோன்றது என்னன்னா மன்யேனா ஐ பிலீவ் ஐ திங்க் மக்குட்ட கட்டித்தம் சந்திரசகலம் சந்திரனுடைய ரெண்டு ஹாஃப் ஒரு ஹாஃப் உன்னுடைய லலாட்டம் ஷைனிங் விமலமாக இருக்கு லாவண்ய துத்தியா இருக்கு ஓகே அண்ட் தி அதர் ஹாஃப் அது எங்க இருக்கு மக்குட்டத்தில் இருக்கு மக்குட்ட கட்டித்தம் மக்குட்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கு இது சந்திரசகலம் half of a digit of the moon. ஸோ பூர்ணிமா சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஹாஃப் அம்பாளுடைய லலாட்டம் தி அதர் ஹாஃப் எங்கே இருக்கு மக்குட்டத்தில் இருக்கு ஓகே ஸோ லாவண்ய துதி லாவண்யம்னா அழகு ஸோ அழகுல ரெண்டு வகை லாவண்யம் அப்படின்னா மொத்தமாக அழகாக இருக்கிறது சௌந்தர்யம்னா அங்கமாக அழகாக இருக்கிறது ஓகே ஸோ அந்த லலாட்டமே அப்படியே கம்ப்ளீட்லி அழகாக இருக்கான் ஸோ அதை நான் என்னன்னு நினைக்கிறேன் சந்திரகலையை போல இருக்கா அம்பாளுடைய லலாட்டம் ஓகே விபர்யாசன் ஞாசாத்து ஸோ அம்பாளுடைய முகத்தில் ஒரு பாதி சந்திரன் இருக்கு இன்னொரு பாதி மக்குட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகத்தில் இப்போ மேற்கொண்டு அதை பற்றிய வர்ணனை விபர்யாசன் ஞாசாத்து விபர்யாச ஞாசாத்துனா ஞாசம் அப்படின்னா பொறுத்துறதுன்னு அர்த்தம் விபர்யாசம்னா திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஒரு சந்திரன் ஆனது 2ஆ பிரித்து பொருத்தப்பட்டிருக்கிறதுனால உபயம் அப்படி சம்பூயச்ச மிதா சம்பூயனா நன்றாக சேர்ந்துன்னு அர்த்தம் சம்பூயனா என்ன both of them have connected together or have mingled together well சேர்ந்து நன்னா பொருந்து இருக்கு உபயம் அப்படின்னா ரெண்டும்னா என்ன both parts of the moon ஓகே மிதானா மியூச்சுவலி ஸோ உபயம் அபீச்ச மிதா சம்பூய மிதானா மியூச்சுவலி ஒன்றுக்கொன்று எப்படி பிளேஸ்டாக இருக்கு விபர்யாசமா அப்படின்னா என்ன இப்போ 2 halves of the circle are not mingled like this ஒன்று இப்படி இருக்கு ஒன்று இப்படி இருக்கு நான் கை ஸ்க்ரீன் தெரியாமல் வச்சுட்டேன் ஓகே ஒன்று இப்படி இருக்கு ஒன்று இப்படி இருக்கு இப்படி இல்லை ஸோ இது விபர்யாசம்னா என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ அம்பாளுடைய நெற்றி இதுன்னா இது வந்து இப்படி இருக்கு இது அம்பாள் மக்குட்டத்தில் இருக்கிற சந்திரன் ஓகே ஸோ இது ரெண்டும் சேர்ந்து மேற்கொண்டு சுதா லேபஸ்யூதிஹி அது இதுன்னு நினைக்கிறேன் டிஃபன் பாக்ஸில் ஒரு டவுட் இருக்கு எடுத்துக்கிறீங்களா சுதா லேபஸ்யூதிஹி சுதானா அமிர்தம் லேபஸ்யூதிஹினா அமிர்தத்தை லேபமாக கம்மு மாதிரி போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கான் அதால பூசப்பட்ட மாதிரி இருக்கான் அமிர்தத்தால் பூசப்பட்ட மாதிரி இருக்கான் பரிணமதி அது அந்த ஃபார்மை பார்த்தா இட் சேஞ்சஸ் டு தட் பரிணமதி அப்படின்னா பரிணமிக்கும் அப்படின்னு அர்த்தம் எந்த பரிணமிக்கும்
சுதாலேபஸ்யூதிஹி. ஸோ அமிர்தம், அமிர்தத்தால் பூசப்பட்டு ராகா ஹிமகரஹ பூர்ணச்சந்திரனானது பரிணமதி பரிணமிக்கும். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? எஸ்பா எஸ்பா. ஆமா. ஸோ அம்பாளுடைய லலாட்டம் பாதி சந்திரன மாதிரி இருக்கு இல்லையா? லலாட்டம் லாவண்ய துதி விமலம் ஆபாதி தவ யத் த்விதீயம் தன்மன்யே. உன்னுடைய லாவண்யம், உன்னுடைய லலாட்டத்தோட லாவண்யத்தோடைய ஷைனிங் அழகு இருக்கே, அதை பார்த்தா தன்மன்யே, அதை பார்த்து ஐ திங்க் அது எப்படி இருக்கா? த்விதீயம் மகுட்ட கட்டித்தம் சந்திரசகலம். உன்னுடைய மக்குட்டத்துல ஒரு சந்திரன் இருக்கு, அந்த சந்திரனுடைய இன்னொரு பாகம் தான் இந்த லலாட்டம்னு தன்மன்யே, அதை பார்த்தா எனக்கு தோன்றது. ஓகே, ஸோ இந்த முதல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். அதை பார்த்தா அந்த அழகு எப்படி இருக்கா? அம்பாளுடைய ஷைனிங் ஃபோர் ஹெட்டை பார்த்தா எப்படி இருக்கா? மக்குட்டத்தில் இருக்கிற சந்திரனுடைய அதர் ஹாஃப் லலாட்டமா இருக்குன்னு தோன்றதான். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கா அம்பாளுடைய லலாட்டம். அதை பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸ் அது புரியுறதா? ஓகே, மேற்கொண்டு அது சந்திரன் இப்போ சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ ஹீஸ் எலாபரேட்டிங் ஆன் தட் இன் த தேர்ட் அண்ட் த ஃபோர்த் சென்டென்ஸ். 3வது 4வது வரிசையில் அதை சந்திரன் இப்போ சொல்லியிருக்கார் இல்லையா? அதை பற்றி மேற்கொண்டு இன்னும் விவரணம் பண்றார். என்ன சொல்றார்? விபர்யாச ஞாசாத் உபயம் அப்பி சம்பூயச்ச மிதஹ. உபயம் அப்பி இரண்டும் சம்பூய சேர்ந்து இருக்கா. அண்ட் மியூச்சுவலி ஹவ் ஆர் தே பிளேஸ்ட்? ஒன்றுக்கொன்று எப்படி பொருத்தப்பட்டிருக்கு? விபர்யாச ஞாசாத், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஒன்றுக்கொன்று இட் ஹஸ் பீன் பிளேஸ்ட். தேர்ட் சென்டென்ஸ் புரியுறதா? அண்ட் அது மேல எது பூசப்பட்டிருக்கு? சுதாலேபஸ்யூதி, அமிர்தம், அமிர்த கிரணங்கள், அமிர்தம் பூசப்பட்ட மாதிரி பிளாஸ்டர் ஒட்டின மாதிரி இருக்கான். எது? பூர்ண சந்திரனானது இப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்துல பரிணமிக்கிறதாம். புரியுதா இல்லையா? ஆமா இல்ல புரியுதுப்பா. எஸ், நீ கையை வேற வச்சு காமிச்சல ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. ஆமா, ஜானகி மணி சொல்லுங்க. இல்ல ஆப்போசிட் சைட்ல இருக்கு. அது வந்து அத திருப்பி அமிர்தத்தால மூழ்கினதுக்கு அப்புறமா அது வந்து பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கோ. பூர்ணச்சந்திரன் இப்படி பரிணமிக்கிறதுன்னு சொல்றார். பூர்ணச்சந்திரனானது ரெண்டு ஹாஃபா கட் பண்ணி ஒரு ஹாஃப் மேலையும் ஒரு ஹாஃப் உல்டாவாவும் வச்ச மாதிரி இருக்கான் அம்பாளுடைய லலாட்டத்தை பார்த்தா. ஓகே, பூர்ணச்சந்திரன் எடுத்து ரெண்டு ஹாஃபா கட் பண்ணி ஒரு ஹாஃபா கிரீட்டத்துல வச்சு ஒரு ஹாஃப் நெற்றியா வச்ச மாதிரி இருக்கான். ஸோ பூர்ணச்சந்திரன் இப்படி பரிணமிக்கிறதுன்னு சொல்றார் அவர். எப்படி பரிணமிக்கிறது? விபர்யாச ஞாசாத்து, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல பிளேஸ் பண்ண, உபயம் அப்படி சம்பூய, ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு மிதஹா மியூச்சுவலி ஹவு இஸ் இட் கனெக்டட் வித் சுதாலேபம். ஏன்னா அந்த கிரணங்கள் அமிர்தம் இருக்குல்ல, அமிர்தத்தால மூழ்கப்பட்ட ஆர் பூசப்பட்ட ஆர் பிளாஸ்டர் பண்ணப்பட்ட, இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டா கட் பண்ணி பேஸ்ட் பண்ண பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறான். ஓகே, இங்க என்னுடைய ஒரு குட்டி இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, சுதாலேபஸ்யூதி, அமிர்தத்தால் மூழ்கப்பட்டது பூசப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஏன் நெற்றியில் அதை சொல்றா அப்படின்னா, நம்மளோட கிரேனியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவா, ஸ்கல்ல இருக்கும். இட் இஸ் சம்வேர் above your third eye and your crown chakra. Third eye coincides with your pituitary gland. I wouldn't say it is the pituitary gland. It coincides somewhere around that point. So அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தேன்னா, இந்த புருவத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் அப்படியே ஒரு லைன் கோடு போட்டெல்லாம் பின்னாடி இப்படி வரும் இல்லையா? இந்த இடமும்
இந்த நடு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் போட்டேன்னா அது குறுக்க போகிற அந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் வேர் யுவர் பிட்யூட்டரி கிளாண்ட் லைஸ். மிடில் ஆஃப் யுவர் பாடி இமேஜின் பண்ணோம் நீங்கள். மண்டைக்கு நடுவில் நடுவில் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கும் இந்த இடமும் ஒரு லைன் ரெண்டு பக்கமும் போட்டில இப்படி ப்ளஸ்ஸாக மார்க் ஆச்சுன்னா எந்த இடத்துல முட்டுமோ தட் இஸ் வேர் யுவர் பிட்யூட்டரி கிளாண்ட் லைஸ். அந்த இடத்துக்கிட்ட இருக்கிறது தான் உங்களோட தேர்ட் ஐ. coincides with that place. அதுவும் your crown is your பிரம்மரந்திரம் from which your energy channels flow. இந்த இடம் சின்ன குழந்தையெல்லாம் பார்க்கலாம், அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி குழியாக இருக்கும், ஃபார்ம் ஆயிருக்காது, டோட்டலி அந்த பிரம்மரந்திரம் க்ளோஸ் ஆகிருக்காது. வளர 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 எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்ட அந்த ஸ்கல் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த ஓப்பனிங் அது நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது, இட்ஸ் தேர். ஓகே, ஸோ இதுவும் அதுக்கும் நடுவில் அந்த கிரேனியல் ஃப்ளூயிட் இருக்குது. கிரேனியல் ஃப்ளூயிட்னா பிரெயின்குள்ளே மூவ் ஆகிற அந்த ஃப்ளூவிட். அந்த கிரேனியல் ஃப்ளூவிடை தான் அமிர்தம்னு சொல்லுவா தந்திரத்தில். அந்த கிரேனியல் ஃப்ளூவிட் வந்து உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி எனர்ஜியை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரைஸ் பண்ணி சஹஸ்ராரம் சிவபெருமான் இருக்கிற இடம் வரைக்கும் அதை கொண்டு போய் சிவபெருமானும் அம்பாளும் சேர்ந்தாச்சுன்னா அந்த சூடுக்கு, பிகாஸ் குண்டலினியோட அரௌசல் இட் செல்ஃப் ஃபீல்ஸ் லைக் ஒரு 1000 suns. இது வந்து என்னுடைய குருமாமா ரவி மாமா சொல்லி கொடுத்த விஷயம். இது ஒரு 1000 suns உடைய சூடு ஏறுமா ஸ்பைனல் கார்டில். ஸோ அந்த சூடுக்கு குண்டலினி இங்கே போய் சேர்ந்த உடனே அந்த சூட்டுக்கே என்ன ஆகுமா, அந்த கிரேனியல் ஃப்ளூயிட் மெல்ட் ஆகுமா. மெல்ட் ஆன உடனே நம்மளுடைய இந்த மூக்கும் வாயும் சேர்ற இடத்துல சளியெல்லாம் ஒழுகித்து, தலையில் இருக்கிற சளி ஒழுகித்துன்னா அங்கே மேலேருந்து வரும் தெரியுமா, வாய்க்குள்ள இந்த இடத்துல அந்த இடத்துல ஒழுகும் ஒரு டிராப். அதுதான் அமிர்தம். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டேல் அப்படின்னா யூ ஹவ் பிகம் இம்மார்டல். அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தி கிடைச்சிடுது, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடுதுன்னு அர்த்தம். ஸோ ஞானம் சம்பாதிச்சு அதை கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னு போய் அனுபவத்தில் கொண்டு வருது ஒரு விதம். through meditation, through the science of energy, if you are able to pull your kundalini from your mooladhara all the way here, then this will happen. So naturally ரொம்ப சிறந்த யோகிகளுக்கு இது நடந்திருக்கும். ஸோ அவள் அந்த கிரேனியல் ஃப்ளூயிடு சொட்டும் அந்த சுதா அமிர்தத்தை சாப்பிட்ருப்பா. இது எங்கே இருக்குது? நெற்றியில் தானே இருக்குது அந்த கிரேனியல் ஃப்ளூயிட், அமிர்தம். அதனால தான் சொல்லியிருக்கேன் அமிர்தத்தால் பூசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆதிசங்கர் வந்து சைடு கேப்பில் தந்திரத்தை இங்கே நுழைச்சி விட்டுட்டு போயிட்டார், சௌந்தரியத்தை பற்றி சொல்கிறேன். என்னைக்காவது சளி வந்தது நுனி நாக்கில் அடி நாக்கில்னா தயவுசெய்து கிரேனியல் ஃப்ளூயிட்னு நினச்சிக்காது. நோ, அது தலையில் நீர் கோத்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு ட்ராப் வரும், பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது. ஓகே, சளி வந்து ஐ நீட் நாட் சே மோர் அபவுட் இட். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப்ஸ். So Ashtami Chandra Vibhraja Dalika Sthala Shobhita. இங்கே வந்து வியாக்கியானத்தில் ஒன்று கொடுத்துருக்கு, அது அப்படியே படிக்கிற ரொம்ப நல்லா இருக்குது. மனதிற்கு சந்திரன் அதிஷ்டான தேவதை அப்படிங்கிறதுனால தேவியின் நெற்றியை சந்திரகலையாக தியானித்தால் மனஜயம் ஏற்படும். மனசை நம்ம ஜெயிச்சிடலாம். 2 சந்திரகலையையும் சேர்த்து பூர்ணச்சந்திரனாக தியானிப்பவர்களுக்கு என்றும் பௌர்ணமியாகவும் விளங்கும். அபிராம பட்டர் ஒரு தை மாச அமாவாசை என்று சரபோஜி மன்னரிடம் அன்றைய திதி பூர்ணிமை என தியான பரவசத்தில் கூறிவிட்டார்.
அவர் வாக்கு பொய்யாகாமல் இருக்கும்படி அன்று மாலையில் அரசனுக்கு வானத்தில் பூர்ணச்சந்திரன் தோன்றும்படி தேவி அருளச் செய்தாள். ஏன்னா தியானத்துல அம்பாளுடைய லலாட்டத்தை தியானம் பண்ணும்போது பூர்ணச்சந்திரனா அவர் அதை பார்த்துட்டார். இங்க ஒரு ஹாஃப், இங்க ஒரு ஹாஃப், ஸோ ஃபுல் மூன். ஸோ இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கும்போது அவர் தியானத்துல என்ன பார்த்தார்? அபிராமப்பட்டார். ஹி இஸ் ஆக்சுவலி லுக்கிங் அட் பௌர்ணமி. ஸோ அவர் பொய் சொல்லலை. ஸோ அவருடைய வாக்கு பொய்க்க கூடாதுன்னு அம்பாள் அன்னைக்கு பூர்ணச்சந்திரனை, அமாவாசை அன்னைக்கு பூர்ணச்சந்திரனை வர வச்சா. ஓகே, ஃபார் ஃபெச் ஸ்டோரிஸ் கிடையாது. திஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஹேப்பன்ஸ். யூஸ்வலி நம்ம ஸ்பிரிச்சுவலி அசென்ட் ஆகும்போது தான் சுற்றி இருக்கிறவளோட எல்லாரோடையும் சண்டை போடுவோம். எஸ், சரியா? நான் இதோட நிறுத்தி கேட்டுமா 46ஓட. ஸோ நான் 41லேருந்து ஸ்லோகங்கள் அனுப்பணும் இல்லையா மாதங்கி மேம்? ஆமாம். சரி, எனி கொஸ்டின்ஸ்? எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். அம்பாள் வந்து இந்த மாதிரி அமாவாசையா இருக்கிற அன்னைக்கு வந்து பௌர்ணமியா ஆக்கி காமிச்சது யாருக்காக? அது அபிராம பட்டர், அபிராமி அந்த பாடினார் இல்லையா? ஓகே 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 ஓகே. ஸோ அவர் அம்பாள் சன்னதியில் பூஜை பண்ணிட்டு இருந்தார். சரபோஜி மன்னர் அன்னைக்கு அமிர்த கட்டேஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன திதின்னு கேட்குறார். இப்போ இவர் பட்டர் அப்படின்னா ஹீ இஸ் இன் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கமாண்ட். அந்த அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்ட்டார். இவருக்கு ஒரே கோபம். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னார், எப்பேற்பட்ட முட்டாள்தனம் இல்லையா? ஃபார் தி அவுட் சைட் பீப்புள். இவருக்கு தியானத்தில் இங்கே அம்பாளுடைய நெற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த ஒரு ஸ்டேட்ல காதுல கேள்வி விழுந்தோடனே உனக்கு என்ன திதி இன்னைக்குன்னா அவருக்கு பௌர்ணமியா தெரிகிறது. அவர் பௌர்ணமின்னு சொல்லிட்டார். சரபோஜி மன்னர் சார், நீ பட்டர், நீ இந்த இடத்துல ஒரு பொசிஷன்ல இருக்க, நீ இன்னைக்கு சிம்பிளான விஷயத்த இப்படி தப்பா சொன்னேன்னா உன்னுடைய ஞானத்துக்கு அப்புறம் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி சந்திரன் வரல அப்படின்னா யூ வில் பி பர்ன்ட் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அபிராம பட்டர் அபிராமி அந்தாதி பாட ஆரம்பிக்கிறார். 79வது ஸ்லோகம் பாடி முடிச்சோடனே பௌர்ணமி சந்திரன் வருது. 79வது அந்தாதி பாடி முடிக்கும் பொழுது பௌர்ணமி சந்திரன் தெரியறது. எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டு போறோம், அமாவாசை அன்னைக்கு இப்படி. ஸோ என்ன சொல்வாங்கன்னா அம்பாளுடைய காது தோட தூக்கி அம்பாள் வீசவே அது வந்து பௌர்ணமி சந்திரனா வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதம் அமாவாசைன்னா ஸ்பெசிஃபிக்காக அபிராமி அந்தாதி நிறையா குரூப்ஸ் பாராயணம் பண்ணுற ஒரு வழக்கம் வச்சுருந்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறான். அவருக்கு பௌர்ணமியாக தெரிஞ்சது. இப்படி இருக்கிறவாளுக்கு நித்தியம் பௌர்ணமி. நித்தியம் பௌர்ணமிக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுடைய சாநித்தியம் ஜாஸ்தியாக இருக்கும். அன்னைக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு அம்பாளை பூஜை, பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளை ஆராதனை பண்ணுறவா நிறைய பேர் உண்டு. மற்ற நாள்லாம் பண்ணாதவா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணினா அந்த மற்ற நாள் பண்ண பலனும் அன்னைக்கு கிடைக்கும். அப்படி அம்பாளுடைய சாநித்தியம் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா அம்பாள் பூர்ண சந்திரனை போல இருக்கா இல்லையா? அதனால ஸோ அம்பாளை உபாசனை பண்றவாளுக்கு நித்திய பௌர்ணமின்னா என்ன அர்த்தம்? நித்தியமா அவளுக்கு அந்த சாநித்தியம் ஏற்படுறது, அவைலபிள் ஃபார் தெம் டு ஆக்சஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அபிராம பட்டருக்கு என்ன திதியா இருந்தாலும் தினம் பௌர்ணமியா தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, எனி questions? நான் 41 வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். 42ல இருந்து அனுப்பணும். சரி, நான் முடிச்சு கட்டுமா அப்போ கிளாஸ்? ராம் ராம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ராம் ராம். ராம் ராம். ராம் ராம். ராம். Thank you.